பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய், இனிமையான நாளாய் மாறட்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி, எபிரெயரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோமானால், வேதம் இப்படி சொல்லுகிறது: நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. நமக்கு தேவையான ஒரு காரியம் பொறுமை. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால், தேவன் நமக்கு பல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் புது புது வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அப்போ தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால், முதலாவது நம்ம தேவ சித்தத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, தேவ சித்தத்தின்படி நடந்து கொள்ளுகிற நாம் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டுமா? நமக்கு ரொம்ப பொறுமை அவசியம். தேவ பிள்ளைகளே, பொறுமை. கால வேளையில் ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்க போகிறோம்: ஆண்டவரே, நீர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்குத்தத்தெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளது ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறதப்பா. அந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு பொறுமை வேணப்பா. அந்த பொறுமையை நான் தாங்கப்பா. பொறுமையை எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. அந்த பொறுமைக்குள்ளே என்னை ஆண்டவரை நீர் நடத்தும்படி, உடைய வசனம் என்னை அந்த பொறுமைக்குள்ளே நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். எங்களோடு இடைப்படுங்கப்பா, எங்களோடு இடைப்படுங்க. நம்ம கேட்கலாமா? ஆண்டவரே, இந்த பொறுமையை கர்த்தர் நீர் எங்களுக்கு தாங்க. ஏசப்பா, நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, இந்த பொறுமையை நாங்கள் அணிந்து கொள்ள, பொறுமையை தரித்து கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசின உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தின்படி ஆண்டவரே, உடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள பொறுமையோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.